ஒரு சின்ன காரியம் நம்ம செஞ்சா பெரிய அளவில் அது மாற்றத்தை கொடுக்கும். அதை நீங்க நம்புறீங்களா? இங்க ஸ்வப்னாங்கிற பொண்ணு அவங்க பாட்டி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்ததாம். பேசிக்கிட்டு இருந்தவொடனே திடீர்னு இருட்டாயிடுச்சான். இப்போ ஸ்வப்னாக்கு அவங்க வீட்டுக்கு போகணும். ஆனால் ஃபுல்லாக இருட்டு. இருட்டுன்னா நம்ம எதிர்த்தாப்புல யார் இருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருட்டாக இருந்ததாம். அப்போ ஸ்வப்னா சொன்னாலாம், பாட்டி நான் எப்படி நான் என் வீட்டுக்கு போகட்டும், வெளிச்சம் கூட இல்லையே அப்படின்னு சொன்னிச்சேன். அப்போ பாட்டி ஒரு கேண்டில் பற்ற வச்சு கையில் கொடுத்து, இந்தாம்மா எடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பொண்ணு கேண்டில் பிடிச்சிட்டு போகும்போது வீதியில் உட்காந்து எல்லா பேருமே வெளிச்சம் இல்லையே அப்படின்னு வெளியில் உட்காந்துருந்தவங்கெல்லாம் கேட்டு, என்னம்மா இந்த ஒரு கேண்டில்னால எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்க போறியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நக்கலா பேசினாங்களாம். அப்ப இந்த ஸ்வப்னா என்ன சொன்னாலாம், எனக்கு இந்த கேண்டில் வழியை காட்டுது, உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு நல்லாவே வழியை காட்டுது, எனக்கு ஒரு நல்ல வெளிச்சமாக தான் இருக்கு, இந்த சின்ன கேண்டிலோட வெளிச்சம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னிச்சேன். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லா பேருமே வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு கேண்டிலும் எடுத்துட்டு வந்து பற்ற வைக்க ஆரம்பிச்சாங்களாம். திடீர்னு பார்த்தா முழுசா அந்த கிராமமே வெளிச்சத்தோட மாறிடுச்சான். ஸ்வப்னாவும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாலாம். அவங்க அம்மாட்ட இந்த கதையை சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஒரு சின்ன வேலை நம்ம செஞ்சோம்னா அதை பின்பற்றி நடக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம எதுனாச்சும் ஒரு நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லது பரவிக்கிட்டே போகும். எல்லாத்துக்கும் பரவும் போது எல்லாமே நன்மையே நடக்கும். நன்மையாவே வாழ்வோம், நன்மையே செய்வோம். நன்றி.